வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் அதிகாயன் வதைப்படலத்தின் 2ஆம் பாகம். உடனே அதிகாயன் மைடன் என்னும் தூதுவனை நோக்கி, மைடனே, நீ வா, அதிவேகமாக புறப்பட்டு போய் அந்த லட்சுமணனிடத்திலே இதனை நீ சொல். என் தந்தை கும்பகர்ணனை அவன் தமையன் ராமன் முண்டமாக்கினான். அதே போல லக்ஷ்மணனையும் செய்வதாக எண்ணி துணிந்துள்ளேன் என்று அந்த லட்சுமணனிடத்திலேயே சொல். தம்பி இறந்ததற்காக வருந்துகின்ற தன் தந்தையின் பொருட்டு மிகுந்த கோபத்துடனும் துயரத்துடனும் அதிகாயன் என்பவன் போருக்கு வந்துள்ளான் என்று சொல். லக்ஷ்மணனின் தலையை வெட்டி ராவணன் திருவடிகளில் கிடத்துவதாக அதிகாயன் சபதம் செய்திருக்கிறான் என்பதையும் சொல். அப்படி செய்வது தீமையானதா என்பதை பற்றி கொஞ்சமும் நான் சிந்தை செய்யவில்லை. இது என் தன்மையாகும். சத்திரிய தர்மமும் இதுவே. நீ நாம் சொல்லப்போவது தூது மொழிதானே என்று எண்ணி இகழாமல் உன் வார்த்தை வலிமையால் அவனை போருக்கு உன்னுடன் அழைத்து வருவாய். உடனே நீ விரைந்து சென்று ராமலட்சுமணரை நெருங்கி, அதிகாயன் எதிரே வந்து போர் செய்பவர் யமனார் ஊரிலே புகுந்து வாழப் போகின்றவர் ஆவார்கள். இதனை உணர்ந்து போருக்கு வருவோரெல்லாம் வருக என்று சொல்வாய். சிறந்த மதிப்படைத்தவனே, என் தந்தையின் மனத்துயரை நான் நீக்கும் பொருட்டு லக்ஷ்மணனை போருக்கு என்னெதிரே நீ அழைத்து வருவானான். வேண்டாம் என்று சொல்லுவதற்கு முடியாத சிறந்த உயர்ந்த பொருட்களை எல்லாம் உனக்கு என்னையன்றி வேத்து யார் தருவார்கள்? அது மட்டும் இல்லை, அவனை என்னோடு போர் செய்யும் பொருட்டு நீ அழைத்து வருவாயானால் அவனை தேவர்கள் எதிரிலேயே வெட்டி பல துண்டங்களாக்கி அவனுடைய உயிரையும் குடிப்பேன். அவ்வாறு நீ செய்த உபகாரத்திற்கு நன்றிக்கடனாக உன்னையும் ஒரு அரசனாக்குவேன். தேவலோகத்தவரும் வித்யாதரமான அழகிய சொல்லுடைய பெண்கள், அருமையான அமுதம் போன்றவரான பெண்கள், யாரும் வார்த்து குடிக்காத சிறந்த கல்லையுடைய குடம் 1000 வேண்டுமானாலும் தருவேன். செங்கதிரவனை போன்ற ஒளியுடையவனும் பாரம் உள்ளவனும் திரைப்பொருளாக தேவர்கள் கொடுத்தனவும் தெய்வத்தன்மை பெற்ற நவநிதிகளுக்கு தலைவனாகிய குபேரன் முறைமை பற்றி தந்தனவுமாகிய பெரும் ரத்தன ஆபரணங்களையும் உனக்கு நான் தந்திடுவேன். மனத்தினால் வண்டுகள் பறக்கின்ற கோபத்தை உடைய 100,000 யானைகள் வேண்டும் என்றாலும் கொடுப்பேன். மற்றும் உறுதியான செம்பொன் தேர்களும் வானுலகத்து பொருட்களாலும் ஓமையாக முடியாதவாறு ரத்தினங்கள் பதித்த கிண்கிணி மாலையை பூண்டு தரையில் கால் பாவாமல் பாய்ந்து செல்கின்ற குதிரைகளும் தருவேன். நிதிகளின் தொகுதியும் ரத்தன முட்டைகளும் சந்திரனையும் மிகுந்த வெண் பட்டாடைகளையும் கொண்ட 1000ற்கும் மேற்பட்ட வண்டிகளை உனக்கு தருவேன். மேலும் நீ வேண்டியதெல்லாம் தருவேன். இப்போதே விரைந்து செல்வாய் என்று சொல்லி ரத்தன மாலை ஒன்றை தந்து அவனுக்கு விடை கொடுத்தான். அதிகாயன் விடை கொடுத்ததும் மைடன் அங்கிருந்து புறப்பட்டு விரைந்து சென்றான். நேரே ஸ்ரீராமபிரானின் எதிரில் போய் நின்றான். மைடனை கண்டதும் வானரர்கள் கொள்ள எண்ணி அவனை பிடித்துக் கொண்டார்கள். ஸ்ரீராமர் அவர்களை நோக்கி, இப்போது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தி ஒன்றை சொல்ல வேண்டியிருக்கிறது. இவன் தன் தலைவன் கூறிய வார்த்தையை சொல்லக்கூடியவன். அதற்கு மேல் இவன் எதையும் அறிய மாட்டான். ஆயுதம் இல்லாமல் வந்திருக்கின்றான். மேலும் இவன் தூதுவன். எனவே இவனை கோபிக்காதீர்கள், விட்டுவிடுங்கள் என்று சொல்லி மைடனை அவர்களின் பிடியில் இருந்து விடுவித்தார். பின்பு மைடனை பார்த்த ஸ்ரீராமர், தூதுவனே, நீ இங்கு வந்த காரணம் என்ன? அதனை சொல் என்று வினாவினார். அதற்கு மைடன், வில்லாளியே, மன்னர் பிரானே, என் மன்னர் கூறிய வார்த்தையை லக்ஷ்மணனே அறிய வேண்டும் என்றான். ராமரின் பக்கத்தில் நின்றிருந்த லக்ஷ்மணன் உடனே, நீ வந்த காரியத்தை சொல் என்று கேட்டான். மைடன் லக்ஷ்மணனிடம், அதிகாயனின் 10,000 கோடிக்கணக்கான சேனா சமுத்திரத்திற்கு முன் போர் செய்யும்படி நிற்பாய். அதிகாயன் உன்மேல் கோபித்து உன்னை நாடி சிறந்த மேருமலை போல் நிற்பவனாவான். பொன் போன்ற மேனியனே, அவனை எதிர்த்து போர் செய்வதற்குரிய வலிமை உனக்கு இருக்குமானால் என்னுடன் இப்போதே வருவாய். உன் தமையன் கும்பகர்ணனை முன்பு எப்படி செய்தானோ அப்படியே நீயும் உடனே செய்யப்படுவாய். இதில் எல்லளவும் உனக்கு சந்தேகம் வேண்டாம். இதனை உனக்கு நான் சொல்லிவிட்டேன். கும்பகர்ணனை கொன்றவனை விட்டு உன்னை கொல்ல அதிகாயன் விரும்புவது எதனால் தெரியுமா? தம்பியை இழந்து தன் தந்தை வருந்துவது போல ராமனும் தம்பியை இழந்து வருந்த வேண்டும் என்பதாலேயே.
அதிகாயன் இப்படி உன்னோடு போரிட்டு உன்னை கொள்ள விரும்புகின்றான் என்று சொன்னான். அதை கேட்ட ஸ்ரீராமபிரான் எல்லோரையும் பார்த்து, விண்ணுலகத்தவரும் மண்ணுலகத்தவரும் மற்றும் உள்ளவரும் நான் சொல்வதை கேளுங்கள். லக்ஷ்மணனே அதிகாயனுடன் எதிர் நின்று போர் செய்ய போகின்றான். அவனுடன் பக்கபலமாக இருக்கும் பொருட்டு வானரர்களையும் உடன் அழைத்துச் செல்ல அவன் சம்மதிப்பான் என்றார். லக்ஷ்மணன் தமையனாரின் ஆணைப்படியே போருக்கு எழுந்தான். அச்சமயத்தில் விபீஷ்ணன், இளைய பெருமாளை அதிகாயனுடன் போர் செய்யட்டும், ஆனால் நாம் எல்லோரும் சமயத்தில் உதவும்படி உடன் செல்லுவோம். ஏனெனில் அதிகாயன் பெரும் வழிபடைத்தவன், அழியாத பெருந்தவம் ஒன்றை பெற்றவன். தேவாசுர யுத்தத்தில் அழியாத முதற்கடவுளான பிரம்மனின் வரத்தினால் இரவாமல் சிறிதும் சலியாத வலிமை கொண்டவனாவன். சிவபெருமானோடு கையிலேயே பெயர்த்தெடுத்த ராவணன் பல தேவர்களுடனே வடமேருவை பெயர்த்தெடுக்கும் வலிமை கொள்ளுமாறு இவனை திடமாக வளர்த்தான். திருமாலும் மந்திரமலையும் வாசுகியும் மற்றும் தேவர்களும் பார்க்கடலை கடைவதற்கு வேண்டும் என்று எண்ணாமல் இவன் தான் ஒருவனாகவே நின்று ஆழக்காலமும் அமுதமும் தோன்ற தன் காலினாலேயே அதனை கலக்கக்கூடிய வலிமை படைத்தவன். இந்த அதிகாயன் சக்கரவாள மலையை தனது தோல் வலிமையால் பெயர்த்து தள்ளியவன். அப்படி இருக்க இவனது தோல் வலிமைக்கு முன்னே திக்கஜங்களை அவைகளின் இடத்தில் இருந்து தள்ளிய ராவன் தோல் வலிமையை புகழ்வதற்கு உரியதோ? சிவபெருமானே தனது சூலத்தை இவன் மேல் எறிந்தாலும் அதனை பற்றி கொண்டு அப்பெருமானின் எதிரே போய் நின்று, நீ எறிந்த சூலம் இதுவோ என்று கேட்கின்ற சொல்லை உடையவன். மேலும் தன்னோடு பகைமை கொண்ட தேவர்களின் ஊரை எரிக்கத் தொடங்கிய காலத்தில் திருமால் இவன் மேல் எரிந்த சக்கராயுதத்தை தனது வில்லாற்றலால் விளக்கியவன். தேவர்கள் கோபத்தோடு தன் மீது எரிந்த ஆயுதங்களை எல்லாம் மணலுக்கு ஒப்பான நுண்ணிய பொடிகளாக்கி இவன் அவர்களின் வஜ்ராயுதத்தையும் பயனற்றதாக்கிய அம்புகளை கொண்டவன். சிவபெருமானிடம் வில்வேத ரகசியங்களை அதற்குரிய சாசனத்துடனே கற்றவன். அக்காலத்தில் அத்தேவனிடம் இருந்து பிறரால் பழகானதாகவும் உபயோகிக்க தெரிந்தவர் மற்றும் எவரும் இல்லாதனவுமான வலிய ஆயுதங்களையும் பெற்றவன். அதனாலும் இவன் மிக்க ஆண்மை அடைந்துள்ளான். இவன் அதர்ம காரியத்தை அன்றி மற்றொரு காரியத்தை அறியாதவன். வீரச் செயலையன்றி வேறொரு செயலையும் கொள்ளாதவன். வலிமையில்லாத பிராணி ஒன்றையும் கொல்ல மாட்டான். பெரும் புகழ் பெறுவது ஒன்றையே விரும்பி நல்லதென்று உணர்பவன். போரில் தன்னுயிர் போவதாக இருந்தாலும், வஞ்சனை உடையவர்கள் ஒன்று கூடி தன்னோடு போர் புரிந்தாலும், உலகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் தன்னிடத்தில் அடாத செயலை செய்தாலும் இவன் மாயச் செயலை செய்ய ஒரு நாளும் நினைக்க மாட்டான். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.